ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோம்னா கோயிலுக்கு போகிறோம். சத்தம் கேட்குதா? அது கும்பாபிஷேகம் நாளைக்கு. இன்னைக்கு நைட்டு வந்து சாமி கும்பிட போகிறோம். அடுத்து பக்கம் குருமகா சன்னிதானம் ராமானந்த குமரகுரு சாமிகள் அவர்களுக்கு சாகர் பள்ளியினுடைய தாளாளர் சேப்பி சவுந்தரராஜன் அவர்கள் பொன்னாடை பற்றி கவலை. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் வீட்டுக்கு வாருங்கள், ஒரு சிறு நன்கொடை தருகின்றேன் என்று எங்களை அழைத்தார்கள். பொருளாளரும் நான் வீட்டு ஹாலிலே டீப்பாயிலே நன்கொடை வைத்து வெத்தலைவாக்கு பழமெல்லாம் வைத்து ஒரு நன்கொடை கொடுத்தார்கள். எவ்வளவு என்று கேட்டால் 1,00,000 ரூபாய் என்று சொன்னார்கள். நாங்கள் வியந்து போனோம். ஏதோ ஒரு 10,000 இப்போதெல்லாம் பழக்கடை ES சுப்பிரமணியம் அவர்கள் ஆலயத்துக்கு 1,00,000 கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னவுடன் எல்லோரும் படபடன்னு பணத்தை கொடுத்தாங்க. அதுதான் முக்கியம். நினைவு பரிசு பணி அடியானவர்கள் எனக்கு ஆட்சி வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேர்ல போய் உட்காரியா? அதே நாங்கள் அதுக்கு சாப்பாடு வாங்கியாச்சு. அம்மா என்னம்மா ஃபைனல் டச்சு தயிர் வாங்கிட்டீங்களா இருக்கும்? ஆமாம், சாம்பார் ரசம் வாங்கியாச்சு. ஃபைனல் டச்சு தயிர் வாங்கியாச்சு. இதோடு சாப்பிட்டு கிளம்பிக்க வேண்டியதான். என்னம்மா இன்னைக்கு சாப்பாடு ஆக்கிற வேலை மிச்சமாக்கும் உங்களுக்கு? ஆமாம், நம்ம என்னதான் வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கோயிலில் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு நாள் இந்த வேலை குறையுது. பாதி வலிக்கிட்டு நீயும் அந்த குப்பையோட வந்துடாத. என்னம்மா கை கழுவுறீங்க? முடிஞ்சிச்சா? சாப்பாடு இனிதே முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. பிரசாதம்னா இப்படி தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ கும்பல். எல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பொறுமையாக. என்ன பண்ணீங்க? அதே தான் நாங்களாம் சாப்பாடு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு.